நம்மளை கீழே இறக்கி வச்சு. அப்போ அந்த மாதிரி இருக்கும்பொழுது அவங்களுக்கு அவங்க இல்லைங்கிற ஒரு இது கூட நாம சரியில்லைங்கிறது அது தைக்கிறது. நாம மட்டும் சரியில்லை, வேற எப்படியோ இருந்தால் தான் சரி. உண்மையில என்னன்னு சொன்னா இந்த வினாடி எப்படி இருக்கிறீங்களோ அதுதான் ஞானம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஞானி ஆனவங்க எல்லாம் இந்த வினாடியில நாம எப்படி இருக்கோமோ அதே அனுபவத்தோடு இருப்பாங்கன்ற அர்த்தம். எந்த ஞானத்தை பொறுத்தவரை என்னன்னா நம்ம இந்த வினாடியை மனப்பூர்வமாக ஏற்படும், இந்த வினாடியை மாற்றி அமைக்கணுங்கிற எண்ணமே ஏற்படும். நம்ம இப்ப எந்த வினாடியில இருக்கிறோமோ இந்த வினாடியில நமக்கு என்ன அனுபவம் கிடைக்கும், அந்த அனுபவத்தை மாற்றுறதுக்கு எந்த ஒரு தேவையுமே ஏற்படாது. தேவை இருந்ததுன்னு சொன்னாலே அப்போ நம்ம ஏதோ தேவைக்கு இது போக வேற ஏதோ அடையணும், நம்ம ஏதோ அடைஞ்சு வேற ஒரு ஸ்டேட்டுக்கு போயிடணும், இந்த ஸ்டேட் வந்து வேற ஸ்டேட்டுக்கு போகணுங்கிற ஒரு டிமாண்ட் வந்து அப்போ அதில் என்ன தெரியுதுன்னா இப்போ அதெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்க. உங்களுக்கு ஞானம்தான் ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா ஞானத்தை நீங்கள் பின்பற்றினீங்கன்னா எப்படி இருந்தாலும் ஓகே, இதுதான் கரெக்டு. ஒவ்வொரு ஞானியுமே ஏன்னா அவங்க எந்த நிலையில இருக்கிறாங்களோ அதுக்கு அந்நியமா வேற எதுவுமே தேட மாட்டாங்க. அவங்க எந்த நிலையில இருக்கலாம், அவங்க அந்த நிலையில இருக்கும்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தமான மன இயல்புகள் சூழ்நிலைகள் பலவிதமான சூழ்நிலைகளை ஃபேஸ் பண்ணுவாங்க. சூழ்நிலையும் அந்த இயல்பும் எப்பவுமே இன்ட்ராக்ட் ஆகும். ஒரு அவர் இப்படி என்னமோ கேரக்டர்களோ டெவலப் ஆகி வந்திருப்பாரு, என்னென்னமோ சூழ்நிலைகளை போகலாம்னு வந்திருப்பாரு. சூழ்நிலைகள் மாறிக்கிட்டே இருக்கும். இந்த இயல்பு கூட அந்த அனுபவங்களுக்கு தகுந்த மாதிரி இயல்பு கூட மாறி பண்ணிக்கிட்டே இருக்கும். இப்போ இதுல என்னன்னு சொல்லி சொன்னா அது எப்படினாலும் இருக்கும். ஏதோ சம்பவத்தை ரெண்டும் இன்டராக்ட் ஆகும்போது ஏதோ தான் அனுபவப்படுவோம். இது எல்லாரும் பொதுவோட இருக்கணும்ன்றது எதிர்பார்க்க அவசியமே இல்லை. நம்ம இயல்புக்கு தகுந்த மாதிரி நம்ம மேற்கொண்ட சூழ்நிலை தகுந்த மாதிரி ஒவ்வொருத்தரோட அனுபவமே ஒரு பெக்குலியராக நாம் அனுபவிக்கிற அனுபவம் தான் எல்லாரும் அனுபவிக்கான்னு சொல்ல முடியாது. ரமணர் அனுபவிச்ச அனுபவம் தான் நமக்கு கிடைக்குன்னு சொல்ல முடியாது. அதனால எல்லாருமே யூனிக் தான். ஒரு தனிப்பட்ட முறையில ஒவ்வொருத்தரும் தனித்தனி ராஜாக்கள். அதனால இதுல என்ன சொல்லி சொன்னா நம்ம எந்த வினாடியுமே நம்முடைய அனுபவத்தை சேனல் கொண்டாடுறதே இருக்கணும்னு சொல்லி சொன்னா அதான் நம்ம ஞான வாழ்க்கையினுடைய ஒரு சரியான அனுபவம். நீங்க எப்படி இருந்தாலும் உங்க உடத்துல இருந்தாலும் சரி, பயத்துல இருந்தாலும் சரி, கோபத்துல இருந்தாலும் சரி, அதுதான் கரெக்ட். ஆனால் ஞான நிலையினுடைய வெளிப்பாடு தான், ஞானத்தினுடைய வெளிப்பாடு தான் கோபம், ஞானத்தினுடைய வெளிப்பாடு தான் பயம், ஞானத்தினுடைய வெளிப்பாடு தான் வருத்தம்னு சொல்லக்கூடிய அளவுல அதை ஏற்றிடக்கூடிய அளவுல நீங்க ஒரு முடிவு போகணும். அந்த முடிவுக்கு அமைஞ்சீங்கன்னா அவங்க ஞானத்துல நீங்க உறுதிப்படுத்திட்டீங்கன்னு உங்களை நீங்க எந்த வகையிலுமே குற்றம் சாட்டக்கூடாது. இதை விட வேற ஏதோ பெட்டர் ஸ்டேட்